34 கொஸ்டின் வந்து இடம் மற்றும் திசைவேகத்தில் நிலையற்ற தன்மை அளவு முறையே 10⁻10 மீட்டர் மற்றும் 5.27 × 10⁻24 மீட்டர் பர் செகண்ட் கொண்டுள்ள துகளினுடைய நிறை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளால் ஹெச்சோட மதிப்பு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 6.625 × 10⁻34 ஜோல் செகண்ட். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டால் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் அணுவினுடைய அமைப்பில் நம்மளுக்கு ஐசன்பெர்க்னுடைய அன்சர்டினிட்டி பிரின்சிபல் நிலையில்லா திண்ம ஐசன்பெர்க்னுடைய அன்சர்டினிட்டி பிரின்சிபலில் இந்த ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா ஆக்சுவலாக வந்து ஐசன்பெர்க்னுடைய அன்சர்டினிட்டி பிரின்சிபல் என்னென்னா பொசிஷனையும் மொமெண்டத்தையும் சைமல்டேனியஸாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. திசை வேகத்தையும் உந்தத்தையும் என்னன்னு கேட்டால் ஒரே நேரத்தில் வந்து துல்லியமாக கணக்கிட முடியாது என்று தான் ஐசன்பெர்க்னுடைய அன்சர்டினிட்டி பிரின்சிபல். அதுக்குள்ள ஃபார்முலா என்னன்னு கேட்டால் டெல் எக்ஸ் டெல் பி greater than or equal h divided by 4π. ஸோ இதில் வந்து டெல் எக்ஸ்ன்றது வந்து அன்சர்டனிட்டி இன் த பொசிஷன், டெல் பின்றது வந்து அன்சர்டனிட்டி இன் த மொமெண்டம். ஸோ மொமெண்டம்னாலே என்னது சொல்லுவோம்? உந்தம்னு சொல்லுவோமா தமிழில்? ஸோ உந்தம்னாலே எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டால் வந்து மாசு இன்ட்டு வெலாசிட்டி உந்தத்துக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த பார்ட்டிகளுடைய மாசை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அந்த துகளினுடைய நிறைய கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டெல் பி இருக்கிற இடத்துல நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம்னா வந்து மாசு டெல் வி. ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த டெல்லின் போட்டல எனக்குன்னா வந்து சேஞ்ச் அப்படின்றது மீனிங். ஸோ டெல் எக்ஸ் அப்படியே எழுதிக்கும். ஸோ டெல் பியில் வந்து பார்த்தீங்கன்னா மாசு டெல் வி ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை 4π. ஸோ இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா மாசை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டெல் எக்ஸும் டெல் வியும் அந்த சைடு நம்ம மூவ் பண்ணிடுறோம். ஸோ மூவ் பண்ணிட்டா m இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை 4 இன்ட்டு பை இன்ட்டு டெல் எக்ஸ் இன்ட்டு டெல் பி. ஸோ ஹெச்சோட மதிப்பு நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 6.625 இன்ட்டு 10⁻−34 ஜோல் செகண்ட் divided by 4 into 3.14. பையோட வேல்யூ வந்து 22/7. ஸோ அதை டிவைட் பண்ண நம்மளுக்கு ஆன்சர் வந்து 3.14. டெல் எக்ஸோட வேல்யூ 10⁻−10 மீட்டர் இன்ட்டு டெல் வி வெலாசிட்டி திசை வேகத்தில் வந்து நிலையற்ற தன்மை வந்து எவ்வளோன்னு கேட்டினா 5.27 into 10⁻24 மீட்டர் பர் செகண்டு. ஆக்சுவலாக நம்ம வந்து 1 ஜோல்ன்றது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1 ஜோல்ன்றது கிலோகிராமு மீட்டர் ஸ்கொயரு செகண்டு -1. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஜோல் இருக்கிற இடத்துல நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சாரி, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் இந்த மதிப்பை நம்ம அங்கே பிரதிடணும். அப்போ 6.62 இன்ட்டு 10⁻−34 1 ஜோல்ன்றதா கிலோகிராமு மீட்டர் ஸ்கொயரு செகண்டு -1. ஆல்ரெடி செகண்ட் அங்கே இருக்குது. டிவைடட் பை 4 இன்ட்டு 3.14 இன்ட்டு 10⁻−10 மீட்டர் (5.27 இன்ட்டு 10⁻24 மீட்டர் செகண்ட் பர் செகண்ட். ஸோ இந்த செகண்டுக்கு இந்த மீட்டருக்கு இந்த மீட்டரு கேன்சல் ஆகிடும், இந்த மீட்டருக்கு இந்த மீட்டரு கேன்சல் ஆகிடும். அடுத்தது வந்து இந்த செகண்டுக்கு இந்த செகண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ அடுத்தது வந்து இங்கே 10⁻10க்கு இந்த 10⁻+10 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இதை 6.62 இன்ட்டு 10⁻−34 டிவைடட் பை.
ஸோ 4 இன்ட்டு 3.14 இன்ட்டு 5.27. ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 66.19. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 0.100 kgன்னு கிடைக்கும். ஸோ இன்ட்டு 10⁻34 இருக்கு, இன்ட்டு 10⁻34 கிலோகிராம் இருக்கு. ஸோ 10⁻10க்கு இங்கே 10⁻10 கேன்சல் பண்ணிடுச்சு. மீதி என்ன இருக்குன்னா வந்து கீழே 10⁻12 இருக்கு. ஸோ அந்த 10⁻12 வந்து நம்ம மேலே கொண்டு போனால் -12 மாறிடும். ஆல்ரெடி அங்கே 34 இருக்கு. அப்போ 46 வரணும். 46. ஸோ பட்டான ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆப்ஷனே கொடுக்கல நம்மளுக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து இது ஆன்சர் கீழே வந்து நம்மளுக்கு 34க்கு வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ 0.100 10⁻46 கேஜின்னு இருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஜி வந்து நம்ம வந்து கிராம மாற்றினா வந்து 1000ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு வந்து 100 10⁻46 கிராம்னு வரும்.